இங்கே இந்த பையனும் அவங்க ஊர் திருவிழாவில் ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க ஊர்லேயே பெரிய வீட்டுக்காரங்களோட பொண்ணையும் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாவோ முடிய வெட்டுறான்னு எவ்வளோ நாளாக சொல்கிறேன், ஏன்டா சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னால், நம்ம ஊரில் ஒருத்தர் ஸ்டைலாக வெட்டுவார், நான் வெட்டினா அவர்கிட்ட தான் வெட்டுவேன்னு சொல்லிடுறான். அந்த முடிவெட்டுற கடையிலேயே ஜாதி பார்த்து தான் முடிய வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பையனோட அப்பா செருப்பு தைக்கிற கடை வச்சிருக்காரு. இந்த பையன் லவ் பண்ணுற அந்த பொண்ணோட அண்ணன் அந்த முடிவெட்டுற கடைக்கு வந்திருந்தப்ப அவர் காலில் சாணியை மிச்சிடுறாரு. அப்போ அந்த சின்ன பையனோட அப்பா கடை இருக்குது, அங்கே அவர்கிட்ட கேட்காம கூட அந்த கோணிலேயே காலை தேய்ச்சிட்டு வந்துடுறாரு. இந்த முடிவெட்டுற கடைக்காரனும் அந்த பெரியாள் வந்த உடனே எல்லாருமே ஓரம் ஒதுங்க வச்சுட்டு அந்த சேர்லாம் தொடச்சிட்டு அவரை உட்கார வைக்கிறான். கிளாஸ்ல ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரலன்னு இந்த பையனையும் ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற பசங்களாம் வழியில கத்தினாலும் அந்த பொண்ணு பாக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பையனும் பந்தாவா போய் அந்த இடத்துல உட்காந்துடுறான். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த பையனும் ஃப்ரெண்ட்ஸும் சைக்கிளில் வேகமா போறானுங்க. அந்த பொண்ணை சேஸ் பண்ண முடியாம இந்த பையன் சறுக்கி விழுந்து ஒரு பள்ளத்துக்குள்ளேயே தண்ணியில விழுந்துடுறான். சேத்துல புரண்டு பிச்சைக்கார மாதிரி இருக்கானேன்னு சொல்லி அடுத்த நாள் காலையிலே அவங்க அம்மா ஒரு முடிவெட்டுற ஆளை வீட்டுக்கே வர வச்சு அந்த பையனை அமுக்கி பிடிச்சி அவனுக்கு ஒட்டை வெட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நைட்டு வீட்டுக்கு வந்தவன் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு கோச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் வீட்டில் கறிக்கிழமை பார்த்த உடனே சால்வாயை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பசங்களாம் அந்த பொண்ணு பேக்லேருந்து சாப்பாடு எடுக்கும் போது இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பேக்கில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது வந்து பெரிய ஹீரோட ஃபோட்டோ. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சா அந்த பொண்ணுக்கு பிடிக்க போகலன்னு சொல்லி இவன் முடிவில் இருக்கான். உடனே என்ன பண்ணுறான்னா அந்த முடிவெட்டுற கடைக்காரனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறான். அந்த கடைக்காரனை மடக்கி கேட்குறான், எனக்கு இந்த மாதிரி முடிவெட்டி விடுவீங்களா, எவ்வளோ காசு ஆகணும், இதுக்கெல்லாம் 500 ரூபா ஆகும்டா, முதல்ல நீ யாருன்னு கேட்டால் நான் செருப்பு தைக்கிறாருல அவரோட பையன் என்னும் போது, டே உங்கள் ஜாதியெல்லாம் நாங்கள் உள்ளே விட மாட்டோம், இந்த ஊருக்கு தெரிஞ்சால் அது பெரிய பிரச்சனையான்னு சொல்லி திட்டி விட்டுறாரு.